ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த லட்சஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு. ஒரு டம்ளரில் பாசிப்பருப்பு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து புடலங்காவை சிறு சிறுவாக கட் பண்ணி அதையும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாசிப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் தக்காளி, வெங்காயம், புடலங்காய், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா குக்கரில் மூடி போட்டு மூடிட்டு 5 விசில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ தேங்காய் சீவி வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு ஜாரில் தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி முதல்ல பல்ஸ் மோடில் துருவி இது பண்ணிக்கோங்க ஜாரை. அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு ரெடியாக இருக்குது. ஒரு கொதி வந்தோடனே அதை சிம்மில் வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் புடலங்காய் கூட்டில் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ லைட்டாக கொதி வருது. லைட்டாக கொதிக்குது, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு பேனை கடாயில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க.